பெரியாரை பற்றி பேசுபவர்களுடைய பிறப்பை நான் சந்தேகப்படுறேன். அமைச்சர் துரைமுருகன் நான் என் பிறப்பில் ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் நான் பிறந்தேன். நான் பெரியாரை பற்றி பேசுகிறேன். எங்கள் ஒரே அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன். விவசாயம் என்ற அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஒரு நடுத்தர குடும்பத்தில் தான் பிறந்தேன். மாற்று கருத்து எது இல்லை. எனக்கு என் பிறப்பை பற்றி சந்தேகப்படுறான்னு நான் சொல்லணுமில்ல. கிராமத்தில் தான் பிறந்தேன். அதுலேயும் சந்தேகம் இல்லை. இதுவரைக்கும் ஊழல் எங்கேயும் பண்ணதில்லை. அதுலேயும் சந்தேகம் இல்லை. வீட்டுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து கடப்பாறை எடுத்துகிட்டு வந்து ரைடு பண்ணல. அதுலேயும் சந்தேகம் இல்லை. நீங்கள் ரைடு அடிக்கும்போது பையன் போய் துபாயில் உட்காந்துருக்கிற அளவுக்கு ஒரு பையனை நான் பெக்கல. அதுலேயும் எனக்கு சந்தேகம் இல்லை. அதெல்லாம் தாண்டி பக்கம் 21க்கு நான் பிறக்கல. அதனால் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பெரியாரை பற்றி பேசுகிறவங்களுடைய பிறப்பை சந்தேகிக்கிறாங்கன்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய காணொலியை போட்டு பார்த்துக்கிட்டோம். எங்கள் பிறப்பு நல்ல பிறப்பு தான். ஆனால் பெரியார் அவர்கள் சில மனிதர்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அது ஏன்னா உங்கள் முரசொலி 1962 நீங்கள் பப்ளிஷ் பண்ணி ஏற்கனவே காட்ட. அதனால் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் 1962 முரசொலியை வாங்கி ஒரு பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 2023 ஆகஸ்ட் 17ஆம் தேதி அதுவரை மாநில அரசு கையில் கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ், அதாவது அவசியமான கனிம வளம், அது வந்து மாநில அரசினுடைய கையில் இருந்துச்சு. அது மத்திய அரசு சட்ட பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அது மத்திய அரசினுடைய பவருக்கு அது மாறுச்சு. இன்னைக்கு பிரச்சனை வந்து தம்பிதுரை அவர்கள் அந்த தீர்மானத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறத பிரச்சனை. நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த டங்ஸ்டன் ஏலம் விட்டா கூட மத்திய அரசுக்கு ₹1 பணம் கிடைக்காது. வரக்கூடிய எல்லா பணமும் மாநில அரசுக்கும் லோக்கல் பஞ்சாயத்துக்கும் தான் போகும். அதனால் முதலமைச்சர் அவர்கள் என்னை பொறுத்தவரை சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் பிரச்சனையில் உண்மை தவறி பல விஷயத்தை பேசியிருக்கின்றார். உண்மையை தவறி அந்த ப்ராசஸ் எப்படி வந்துச்சு? இன்னைக்கு இவ்வளவு பேசுறவங்க மாநில அரசு மத்திய அரசுக்கு எழுதின கடிதத்தை ஏன் வெளியிடல? அது சட்டப்பேரவையில் வச்சிருக்கணும் இல்லையா? இன்னைக்கு அப்பா அவர்கள் பாய்ந்து பாய்ந்து வேலை பார்க்குறாரு திமுகவுக்கு. இல்லை இந்த கட்சி அப்படி சொன்னாங்க, எஃப்ஐஆர் இப்போ போட்டாங்க, பொள்ளாச்சி சம்பவம் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை போல அப்பாவு தீர்ப்பு கொடுக்குறார். ஏன் டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் அப்பா அவர்கள் முதலமைச்சரை பார்த்து மத்திய அரசுக்கு நீங்கள் எழுதின கடிதத்தை கொண்டு வந்து சட்டப்பேரவையில் காட்டுங்கன்னு கேட்டுந்தா அவர் நேர்மையான நடுநிலைமையான ஒரு ஸ்பீக்கராக நான் பார்ப்பேன். அதெல்லாம் செய்யலை. அதனால் அதுபோல உரிமை வீரல் யாராவது கொண்டு வந்தால் நாங்கள் அதை வரவேற்கின்றோம். அதை தவறாக பார்க்கவில்லை. உதயநிதி அவருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கண்ணுக்கு தெரியாது. அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய பாலியல் வழக்கு கண்ணுக்கு தெரியாது. எஃப்ஐஆர் லீக் ஆனது கண்ணுக்கு தெரியாது. இது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. நீட்டுக்கான ரகசியம் இருக்குனார், அதுவும் மறந்துட்டார் இப்ப. அதனால் உதயநிதி அவர்களை பொறுத்தவரை ஒரு நாளும் உதயநிதி ஸ்டாலினுடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது தமிழக மக்கள், எங்களை பொறுத்தவரை நாங்கள் சந்தோஷப்படுறோம். தமிழக மக்களை பொறுத்தவரை ஒரு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸில் தகுதி இல்லாத ஒரு நபர் ஒரு குடும்பத்தில் பிறந்தார் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பொறுப்பில் வந்து உட்கார்ந்தா ஒரு திராவிடியன் மாடல் எப்படி டிசாஸ்டர் மாடலாக மாறும் என்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகச்சிறந்த ஒரு உதாரணம். ஆனால் ஏற்கனவே பதில் சொன்னாங்கன்னா நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்கள் மனசாட்சிப்படி இந்த தேர்தலை பங்கேற்பாங்க. ஒரு வாக்காளர்களாக ஜனநாயக முறையை நாங்கள் ஒரு கட்சியாக ரொம்ப ஆராய்ந்து, அதுவும் பாரதிய ஜனதா கட்சியை போல ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் நட்டா அவர்கள் முடிவெடுத்து இதை தொலைபேசியில் அழைத்து இந்த முடிவு தான் சரி என்று சொல்கின்றார்கள் என்றால் எவ்வளவு ஆராய்ஞ்சிருப்பாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம தேர்தலை புறக்கணிக்கல, ஜார்க்கண்ட்ல பீக் நக்சலிசம் தேர்தலை புறக்கணிக்கல, நார்த் ஈஸ்ட்ல புறக்கணிக்கல. தமிழகத்தில் ஒரு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி புறக்கணிக்கிறோம் அப்படின்னா ஜனநாயகம் எந்த அளவுக்கு இங்கே கெட்டுவிட்டது என்பதை இதன் மூலமாக தமிழக மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றோம். அண்ணா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கண்ணே, இந்த ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறனால என்ன ஆக போகுதுங்கண்ணா? ஒன்றாக போறது. இந்த ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஜனவரியில் வந்துடும். இவர் 8 மாசமா எம்எல்ஏவா இருக்கிறனால என்ன ஆக போகுது? ஒன்னாக போகுது. இதுக்கு முன்னாடி 2021 காங்கிரஸ் ஜெயிச்சனால ஈரோடு கிழக்கு மாறிச்சா? மாறல. அண்ணா EVKS இளங்கோவன் ஜெயிச்சனால மாறிச்சா? மாறல. எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு காணல் நீரை போல நடக்கக்கூடிய தேர்தல். காணல் நீரால யாருக்கு என்ன பயங்கண்ணா?
யாருக்கு என்ன பயன்? எந்த பயனும் கிடையாது. அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை அதைத்தான் நான் சொன்னேன், இது இடைத்தேர்தலுக்கான ஒரு இடைத்தேர்தல், அப்படித்தான் நாங்கள் பார்க்குறோம். அதெல்லாம் எதிரொலிக்காதுங்க, என்னென்ன எதிரொலிக்க போகுது? இதுவரை எல்லா இடைத்தேர்தலும் ஆளுங்கட்சி தமிழ்நாட்டில் ஜெயிச்சுட்டு வர்றாங்க. அதே கட்சி ஆராய்ந்து பாருங்க, அடுத்து நடக்கக்கூடிய பொது தேர்தலில் இடைத்தேர்தலில் ஜெயிச்ச சீட்டை கோட்டை விட்டுருக்காங்க. 1 லட்சம் மார்ஜினில் ஜெயிச்ச சீட்டை கோட்டை விட்டுருக்காங்க. அதனால் இதனால் யாரும் எதுவும் மாறப்போறது கிடையாது. அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி ஜனநாயகத்திற்கு மறுபடியும் ஒரு கரும்புள்ளியத்தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சேர்க்க போகுது.